ஏன் அதிமுக பத்தி அவங்க பேச தயங்குறாங்க, பிஜேபி பத்தியும் பேச தயங்குறாங்க? நாங்க பிஜேபி கூட ஒருபோது கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அதிமுக கூட போக மாட்டோம்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே இந்த 3.25 பேர் தான். நம்ம விஜய், அப்புறம் சில்பா குமார், நம்ம லூஸ் மோகன், அப்புறம் புசி ஆனந்த். அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது விஜய் உணர்றார். இதன் மூலயமா அதிமுகவின் ஓட்டு பெருவாரியா நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய செயல் திட்டம். விஜயோ பாஜகவோ கொஞ்சம் ஒரு படி வளர்றது கூட தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாசடி. ஒரு முதல்வர் ஆகிற கணவர் தான் இன்ஸ்டாகிராம்லயே ஒரு முதல்வராக சொல்லணும். தமிழர்களுக்கும் தமிழர் மாநிலங்களுக்கும் வர வேணாம். விஜய் பேசுறது எல்லாம் ஆதவர்ஜனாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அவர் கடுப்பாயிட்டாரு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். உண்மைதான். ஆதவர்ஜனாவை பேசக்கூடாதுன்றதுக்காக மீதி எல்லாரையும் பேச விடாம தாவேக தலைவர் ஆயிட்டாரு. ஆதவர்ஜனாவை இனி எங்கேயுமே பேச விடாதீங்க அப்படின்னு சீமானுக்கும் இவருக்கு தான் உண்மையான போட்டி. நீ கரெக்டா பாயிண்ட்டுக்கு விட்டீங்க. உண்மையான போட்டி அவங்க ரெண்டு டிவிகே என்டிகே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு என்டிகே. எனக்கு முதல்வர் கொடுத்துருவேன். முதல்வர் என்ன பண்ணுவேன்? செந்தில் சொல்றது மாதிரி தூக்கி வைங்க இருக்காப்ல. டிவிகே காரனுக்கு ஓட்டு நாங்க வாங்கி கொடுத்துருவோம். உட்காந்துருந்தாரு தெரியல இந்த பசங்களுக்கு. வாங்கி கொடுத்துட்டீங்களா? எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்க, இந்த பூரா கூட்டமும் ரோஹிணி தேட்டர்ல போய் நிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. அரண் செய்திகளுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவிலகன். இந்த நமது சிறப்பு விருந்தினர்கள் நீலச்சந்திரகுமார் மற்றும் மைனர் வீரமணி. நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு அழைப்பாளர்னு அவர் பேர் மட்டும் சொல்லுவீங்க, உங்களுக்குலான்னு பார்த்தேன். நல்ல கட் பண்ணிட்டு நீங்க திரும்ப போனீங்க. 2 சிறப்பு விருந்தினர்கள். இப்ப நேற்று விஜய் காஞ்சிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அண்ணா பிறந்த மண் அப்படின்னு சொல்லி நடத்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசினார், நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாரு. எனக்கு சுவாரஸ்யமா இருந்தது. தற்கொலைன்னு எங்களை பார்த்தா சொன்னீங்க, எங்களை பார்த்தா கொள்கைகள்னு சொன்னீங்க அப்படிலாம் ரொம்ப கோச்சிக்கிட்டார். இதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டார். ஒரு கட்சியை பார்த்து தற்கொலை கட்சின்னு சொல்றது சரியா உங்களுடைய பார்வை? இல்ல, அவர் நேத்து தாவேக தலைவர் பேசுறது மிக சரியான ஒரு விஷயம். அது உங்க பார்வையில இருந்து நீங்க சொல்றீங்க, எங்களோட பார்வையில இருந்து உண்மையிலேயே ரொம்ப சரியான விஷயம். அதாவது ஒரு பைத்தியத்தை பார்த்து நீங்க பைத்தியமானு கேட்டா எந்த பைத்தியமா அது ஒத்துக்குமா? ஒத்துக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது, தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த கட்சியை சார்ந்தவங்களை கிடையாது. இந்த கட்சியினுடைய தலைவரை மட்டும்தான் தற்குறின்னு சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையோ நண்பிகளையோ நண்பர்களையோ யாரையும் சொல்லல. இவருடைய பேச்சினாலதான் அந்த பட்டமே அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆனா அவருக்கு வந்ததை கூட மறுபடியும் அவரை நம்பி வந்த கூட்டத்து பக்கமே திருப்பி விட்டுறாரு. உங்களைதான் தற்கொலைன்னு சொல்றாரு, மக்களை தான் தற்கொலை சொல்றாங்கன்ற மாதிரி திருப்பி விட்டுறாரு. நல்ல விரிவா பேசியிருக்கிறாரு, அழகா பாயிண்டா பேசுறாரு. நீ அவரை போய் தற்கொலைன்னு அந்த 16 நிமிஷம் பேச்சை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பேசுனதுல ஏதாவது ஒரே ஒரு விஷயம் ஒரு டெப்தா ஒன்னே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதோட இன்னொரு விஷயம், அதுல 2000 பேர் இந்த உள்ளரங்க கூட்டத்துக்கு அவங்க செலக்ட் பண்ணி கூட்டு வராங்க. செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் கட்சிக்குள்ள சூஸ் பண்ணி கூட்டு வராங்க. சின்ன குறுக்கீடு. முதல்ல அவங்க சொன்னது நலிவுற்ற விவசாயிகள் நெசவாளிகளுக்கான கூட்டம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் என்னன்னு நமக்கு தெரியல இது வரைக்கும். ஆனாலும் அந்த கூட்டத்துல வேற ஏதாவது அந்த கட்சியில பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சில்பா குமார், உங்களுக்கு விசிகாவில் அதுக்கு சங்கடத்துல வர இழுத்துறாங்களா நம்மள. விசிகாவில் இப்பொழுது தாவேகாவில் பயணிக்கக்கூடிய சில்பா குமார் அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இப்படி நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்களா, அவங்க யாராவது கூட பேசி அந்த ஸ்பேஸ்ல 3-1 நாளாக அந்த தலைவர் பேசினாருனாக்கா இல்ல. அப்ப அந்த ஒட்டுமொத்த கூட்டம் ஏற்பாடுனாக்கா அதுக்கு கண்டிப்பாக பல லட்சங்கள் அந்த கூட்டத்துக்கு செலவாயிருக்கும். அப்ப அவ்வளவு செலவு பண்ணி ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அது எவ்வளவு பயனுள்ளதாக அங்க வருகிற மக்களை, அந்த ரசிகர்களை அல்லது அந்த கட்சியை சார்ந்த நபர்களை நீங்க எவ்வளவு கருத்தை ஊட்டி அனுப்பணும் அவங்களுக்கு. அதேதான் நீங்க அவருடைய படம் ட்ரைலர் போட போகும்போது, ஜனநாயகம் ட்ரைலர் போடும் பொழுது என்ன பண்றாங்களோ அதையத்தான் அந்த பேசும்பொழுது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அவர் திரையில என்ன பேசிட்டு இருக்காரோ அதான் தரையிலையும் பேசிட்டு இருக்காருல. மற்றபடி ஒரு ஒண்ணும் இல்ல. அதுல பஞ்சு டைலாக் பேசுவாப்ல அதே மாதிரி எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பஞ்சு டைலாக்குமே சரியா வரல. அந்த பஞ்சு டைலாக்குமே தப்பு அந்த குறி வச்சா கூற மாட்டான். என்ன சொன்னப்பல குறி வச்சா தவற மாட்டேன். குறி வச்சா அது தவறாது, தவறுனா நான் குறி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குறி வச்சா நான் தவற மாட்டேன், தவறுனாக்கா நான் குறிய வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதை விட முக்கியம் குறி வச்சா தற்கூரி அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. பேசும்போது திருப்பி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணுக்காக நம்ம பேசினா கூட காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணை அவர் அறிமுகப்படுத்துறாரு.
தென்னகத்தின் பெர்னார்ட் ஷா பெர்னார்ட் ஷா. பிறந்த மண் அப்படின்றாரு. யாருக்கு தெரியாது? அது நீ காஞ்சிபுரத்துல உள்ளவங்க போய் எவ்வளவு அபத்தமான பேச்சு. அவர் யார தலைவரா வச்சிருக்காரு? கொள்கை தலைவரா பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், இந்த மாதிரியான தலைவர்களை வச்சுன்னு காஞ்சிபுரத்துல போயிட்டு அவர் பேசும்பொழுது வாழ்நாள் முழுக்க சனாதனத்தை அழித்து ஒழிக்கிறதுக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும். உண்மையிலேயே அவங்க 2 பேரையும் இவர் கொள்கை தலைவராக ஏத்துக்குன்னு காஞ்சிபுரத்து மண்ணில் காலை வச்சிருந்த தாவேக தலைவர் முதல்ல அவர் பேசியிருக்க வேண்டியது யார? காஞ்சி சங்கர மடத்தை தான் அவர் கேள்வி கேட்டிருக்கணும். காஞ்சிபுரம் சுற்று வட்டார செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகள், உங்களுக்கு அருகாமை செய்திகளை ஒன்றுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்க. சனாதனத்தை அழித்து ஒழிக்கணும் வாழ்நாள் லட்சியமா வச்சு அதை அரசியல் சாசனம் மூலியமா அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சியாளர். கடைசி 95 வயசு வரைக்கும் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை பேசியிருந்தவர் தந்தை பெரியார். எப்போ இவர் எதுக்காக தான் இந்த 2 தலைவர்களை கொள்கை தலைவரை அறிவிச்சு உட்காந்துருக்காரு? இல்ல, அது நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்கிறதுக்காக எங்களுக்கு பெரியாரு அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லி நிறுத்திட்டாரு. கட்சிக்காரங்களுக்கு அவங்க அதை உண்மையிலே அவருக்கு எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம ஆனா நிறைய விஷயங்கள் சொல்றாருல்ல. பாலாத்துல மண் அள்ளிட்டீங்க, அதுல 4700 சில்லற கோடி நீங்க ஏமாத்திட்டீங்க, ஆதாரம் எல்லாம் கேட்காதீங்க, இது இடி போட்ட வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது அப்படிலாம் சொல்றாரு. இப்ப இது நம்ம ஒரு நீதிமன்ற விவாதம் மாதிரி வச்சு நம்ம பேசலாம். 22 லட்சம் டன் மணல் எடுத்திருக்கிறாங்க, 4500 கோடி ரூபாய் திருடப்பட்டிருக்குது. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே ஈடிக்கு கொடுத்துட்டாங்கன்றாங்க. 4.5 வருஷத்துல 4000 கோடி. அப்ப கடந்த 10 வருஷத்துல மணல் எடுக்கலையா? இல்ல, அப்பதானே மணல் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் எம்சாண்ட் வந்தாச்சு. கடந்த 10 வருஷத்துல அணில் குஞ்சுகளா இவங்க வேலை செஞ்சு யார உட்கார வச்சாங்க? நம்ம யார 10 வருஷமா ஆறுமுகசாமி, சேகர் ரெட்டி, கரிகாலம் குரூப், ரத்னம் குரூப் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கப்பல்ல கடத்தி எடுத்துன்னு போய் வெளிநாட்டுல வித்தானுங்க. அதுல உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்ல அம்னிஷியா பேஷண்டா? ஏற்கனவே இந்த அஜித்குமார் கொட்டடி மரணம் அந்த நேரத்துல கூட திமுக ஆட்சியில நடந்த 24 மரணத்தின் குறித்து தான் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி 450 பேருக்கு மேல ஏடிஎம்கே ஆட்சியில இறந்தாங்க. அதெல்லாம் பேசலையே. இப்போ இவர் சொன்ன 22 லட்சம் டன் மணல் அந்த அணில்களுக்கு ஒரு மைண்ட்ல அதை ஏற்றி விடுறது, ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்துற மாதிரி. உண்மையிலேயே அறிவுபூர்வமா நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த மணல் கடந்த அதிமுக ஆட்சியில 10 வருஷமா என்னென்ன நடந்தது, எப்படி ஊழல் நடந்தது, தனியார்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு மையப்படுத்தப்பட்ட ஊழல் எப்படி நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சி இன்னைக்கு அரசாங்கமே தான் மணல் விற்குது, தனியார் நபர்கள் கிடையாது. ஆத்துல இருக்கக்கூடிய மணல் எடுத்துன்னு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போனோம். ஆத்துல இருக்கக்கூடிய மணலை பக்லைன்ல மூலியமா எடுத்து போடுறது மட்டும் தான் பிரைவேட் கான்ட்ராக்ட். சேல் பண்றது எல்லாமே ஒட்டுமொத்தமா அதிகாரிகள் தான். கடந்த 10 வருஷம் ஆட்சியில தனிநபர்கள், ஆறுமுகசாமி யாரு, சேகர் ரெட்டி யாரு, வைகுண்டராஜா யாரு, ரத்ன யாரு, இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா அதிமுகவினுடைய தனிப்பட்ட முறையில மணலை இவங்களே ஆத்துல இருந்து எடுத்து இவங்களே பிரைவேட்டா வித்தவங்க. இதை பத்தி ஒரு வார்த்தை ஏன் அதிமுக பத்தி அவங்க பேச தயங்குறாங்க, பிஜேபி பத்தியும் பேச தயங்குறாங்க? இதுல அந்த சில்பா குமார் ஒரு தடவை பேட்டி கொடுக்குறாப்புல. பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாப்புல. பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்க கூட்டணி குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அதுல நாங்க திமுக கூட கூட்டணி போக மாட்டோம், நாங்க பிஜேபி கூட ஒருபோது கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அதிமுக கூட போக மாட்டோம்னு அவர் சொல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு பேட்டியில மற்ற நபர்கள்ட்ட கேட்கறாங்க, அது அவருடைய முடிவு, இது கட்சியினுடைய முடிவு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே இந்த 3.25 பேர் தான். நம்ம விஜய், அப்புறம் சில்பா குமார், நம்ம லூஸ் மோகன், அப்புறம் புசி ஆனந்த். இதுல முக்காயாரு இதுல 3.25 இல்ல, யாருமே முழுசு கிடையாது. இது 3/4 1 காலு சேர்ந்து 3.25 காலு சேர்ந்தாலே 3.25 தான். அதே மாதிரி தமிழ்நாடு அப்ப கடைசி வரைக்கும் அதிமுக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு எந்த இடத்துலயும் அவங்க அடிச்சு சொல்லவே கிடையாது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை தூக்கி பிடிச்சுதான் பேசுறாங்க சில இடங்கள்ல. அவர் கலைஞர் மீது எங்களுக்கு அவரு ஊழல் சம்பந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆனா அதை தாண்டி சமூக ரீதியாக சில வேலைகள் செய்திருக்கு, அதனால எங்க தலைவருக்கு கலைஞரை பிடிக்கும், ஊழல்ல பிடிக்காது, ஆனா சமூக ரீதியாக சில செயல்கள் செஞ்சிருக்காரு அதனால பிடிக்கும் அப்படின்னு கலைஞரை விமர்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமா சரியில்லை, அதனால நாங்க இந்த திமுகவை எதிர்க்கிறோம்,
சரி அப்ப கலைஞர் வரைக்கும் வந்துட்டீங்களா, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்துச்சு, என்ன ஊழல் நடக்கவே இல்லையா? எனக்கு கலைஞர் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு, ஆனா எதுவுமே நிரூபிக்கப்படல. எனக்கு ஆதாரம் விட்டுறது எல்லாருமே சோடிக்கப்பட்ட வழக்குகள் அப்படின்னு தான் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுச்சு. ஆனா ஜெயலலிதா மீது போடப்பட்ட வழக்குங்கிறது அவங்க மீது நிரூபிக்கப்பட்டு A1 குற்றவாளியாக உள்ள இருந்தாங்க, A1 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. அதோட நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னாக்கா, திட்டமிட்ட கொள்ளைக்காரிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. திட்டமிட்ட கொள்ளைக்காரி ஜெயலலிதா அப்படின்னு இருக்கு. அந்த ஜெயலலிதாவை இவங்க ஊழல் குற்றச்சாட்டு சுமத்த மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எந்த ஊழலுமே குற்றம் நிரூபிக்கப்படாம சோடிக்கப்பட்ட வழக்கு, தள்ளுபடி செய்த வழக்கு அப்படின்னு இருக்கிற கலைஞரை வந்து அவர் ஊழல் செஞ்சவரு, ஊழலா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு எங்க நின்று பேசிட்டு இருக்காங்கன்னாக்கா, JPR காலேஜ்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. JPR கல்லூரி நிறுவனத்துல குழுமா 2010 கோடி ரூபாய் ஊழல். எதுலன்னா அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடம் கிட்டத்தட்ட 1000 இடம் இருக்கிறதே 100 ஏக்கரா கிட்ட வந்து அபகரிச்ச இடம் தான், புறம்போக்கு நிலம் தான். ஆமா, JPR யாருன்றது உலகத்துக்கே தெரியும். JPR யாருடைய சிஷ்ய கொடின்னு தெரியும். JPR MGRக்கு என்னென்ன வேலைகளை பண்ணாருன்னு தெரியும். இதே இந்த அம்மையாரு 2012 JPR வேலூர் ஜெயில ஏன் போட்டாங்கன்னு தெரியும். ஏன் விஜய்க்கு வந்து இன்னைக்கு அந்த இடத்த கொடுத்து ஊக்குவிக்கிறாருன்றது கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனா உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது நீ மதம் சார்ந்த ஆட்களை பிடிச்சி உதவிகள் வாங்கிக்குவ. ஆனா சனாதனத்தை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு எந்த வகையிலயும் உனக்கு மன தைரியமோ துப்பம் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா திமுகவை திட்டணும். பவள விழா பாப்பா பாசாங்கு காட்டலாக அது பாப்பாங்கிறதுலாம் ஒரு நல்ல பாட்டுன்னு நினைச்சிட்டு அவர் பாடினார் இல்லையா? அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது விஜய் உணர்றார். இதன் மூலயமா அதிமுகவின் ஓட்டு பெருவாரியா நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய செயல் திட்டம். இது தெரியாத இன்னொரு இந்த தற்கொலையும் எடப்பாடியும் இந்த குரூப் மறுபடியும் வாங்கன்னு அவங்களதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. நமக்கு வந்து அதிமுக வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி தொடர். எடப்பாடின்ற ஒரு தலைமை தேவையானதுதான் அங்க கேள்விக்குறி. எடப்பாடி மாதிரியான ஆட்கள் வந்து கடந்த 4 வருஷம் ஆட்சியில எப்படியெல்லாம் இங்க மண்புழெல்லாம் பாம்பா படையெடுத்து ஆடி இருந்துச்சு. சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சங்கிகள் எல்லாருக்குமே. நீங்க மண்புழு நுணைய அவர் அட்டாக் பண்றீங்கன்னு நினைச்சு எடப்பாடியே அட்டாக் பண்றீங்க. அவரே ஒரு மண்புழு தானே. ஆனா அதிமுகவினுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு யாரும் மறுத்து விட முடியாது. எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், சனாதன கொள்கைக்கு எதிராக சமூக நீதிக்கு ஆதரவா அவங்க இருந்தது வந்து நம்ம வரவேற்க தகுந்தது. ஆனா அந்த அளவுக்கு எடப்பாடி இருக்கிறாரா, இருப்பாரா எதிர்காலத்துல கூடன்றது கேள்விக்குறி. அதனால இவங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறது மட்டும்தான் பிஜேபியினுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா. 2வது தான் திமுக டார்கெட். 2 திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சி அழிச்சு ஒழிச்சிடணும், அது அதிமுக. இப்ப அதிமுக ஒழிக்கிறதுக்கு பிஜேபி கூட இருந்தே ஒழிக்கிறது ஒரு வழி, விஜயை வச்சு அதிமுக அந்த பக்கம் ஒழிக்கிறது ஒரு வழி. இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா விஜயும் பிஜேபி ஒன்னாவாங்க. இதெல்லாம் RSS காரன் 100 ஆண்டு காலத்துக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையோட இந்த கிரிமினல் வேலைகளை செய்யக்கூடிய 2031 பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிளான்ல வச்சுட்டு இருப்பான். 2029 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 10 சீட்டு வந்தா கூட நமக்கு மிகப்பெரிய வெற்றி, அது விஜய் வச்சுன்னே முடிச்சுக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒழிஞ்சா போதும். அப்போ திராவிட கட்சிகள்ல அதிமுக ஒழிஞ்சா கூட நமக்கு தான் அது கேடு. திமுக ஆட்சியில இருக்கணும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், இன்னும் பலமா கூட வரட்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா விஜயோ பாஜகவோ கொஞ்சம் ஒரு படி வளர்றது கூட தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோசடி. இல்லங்க, அவங்கதான் நாங்க எங்களை பார்த்து நீங்க கொள்கை இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா, நாங்க வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து கொள்கை இருக்குது. தம்பி 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 அது அண்ணன் சொன்னதுப்பா தம்பி, அது அண்ணன் சொன்னது. ஒரு பேட்டில கேட்டாங்க, சீமான்ட்ட கேட்டாங்க, பிறப்புக்கும் இல்லாம இருக்குன்னு. தம்பி தம்பி அது அண்ணன் சொன்னது, அது திருவள்ளுவர் அண்ணன் சொன்னதுப்பா. ரொம்ப என்டிஆர் இருந்திருக்கிறார் தொடர். இந்த மாதிரி இப்போ விஜய் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி என்டிஆர் வந்து ஒரு பீரியட்ல என்ன பண்ணிருக்கிறாரா, ஏன் சந்திரபாபு நாயுடு என்டிஆரை விட்டு அந்த கட்சியை விட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்றதுக்கு ஒரு உளவியல் இருக்குது. இந்த சினிமா புகழ் அடைஞ்சவங்க ஒரு தனி வாழ்க்கை உலகத்துல வாழறாங்க. வாழ்க்கை தங்களை கடவுளா நினைக்கக்கூடிய அளவுக்கு என்டிஆர்லாம் வாழவே வாழ்ந்திருக்கிறாரு. கடைசி வரைக்கும் மனைவி குழந்தைகளுக்கிட்ட ஒரு குடும்பம் அட்டாச் கிட்டே இல்லாம சிவபார்வதி அந்த அம்மையாருக்கிட்டே கடைசியா ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு ஆயிடுறாரு. வரலாறுகள் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது. அவர் சில நலத்திட்டங்கள் குறித்து எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க கேள்வி மட்டும் தானே கேட்கறீங்க, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு அப்படியே விமர்சனங்கள் வந்த போது இப்ப அவர் பதில் சொல்றாரு.
ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு வீடு உத்தரவாதம் செய்யப்படும். ஒரு மோட்டார் சைக்கிள், காருங்கிறது லட்சியம், ஆனா மோட்டார் சைக்கிள் உத்தரவாதம். எந்த மாதிரி காரு? டியூட்டி அமௌண்ட் கட்டாம தந்துற அந்த மாதிரி காரா? இல்ல இது எந்த காரு? அம்பேத்கர் சீமான் சொன்னாப்ல இல்ல. இதுல ஒரு டவுட் இருக்கு தோழர். எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிடுறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எழுதுனது யார்? இது 100% நான் சொல்லுவேன். இந்த வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு தனியா ஒரு வீடு எல்லாமே கொடுக்கறது வந்து இது 100% அதை வச்சு. ஐயா 500 ரூபாய் டிக்கெட்டு, 5000 கோடிங்க ஐயா, 5000 கோடிங்க ஐயா. லாட்டரி டிக்கெட் வியாபாரம் இருப்பாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம்ல, திருச்சி மலைக்கோட்டை KS ராமதாஸ் அவர்கள் விற்கிறான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆதவர்ஜன் அங்கவே இறாருன்னு சொல்லிட்டு ராஜ்வர்மன் மட்டும் நிக்க வச்சுட்டு அந்த 4 லைன் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போனது. இவர் படிச்சுட்டு அப்புறமா யோசிச்சிருப்பாரு, வீடுன்றான், காருன்றான், பைக்குன்றான். பேராசையை தூண்டுறது தோழர், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க நினைக்கிறது எல்லாமே அதே தான். பேராசையை தூண்டி அதன் மூலயமா வாக்கு வங்கி வாங்கறதுக்கு நீ உண்மையான செயல் திட்டங்களை சொல்லுங்க. இப்ப 22 மணல் கொள்ளை பண்ணிருக்கிறாங்களா, சொல்லு, நிரூபி, வழக்கு நீ போடு. அந்த 2 அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்களே, தாவேக சர்பவனுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு SOPக்கு வழக்கு கேட்டல, இதுக்கு போடு. திமுக அரசு மேலேயா நீ போட மாட்டேங்கிற? நீ போட்டா அது உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஈடி போட்டிருக்கிறதுன்றது வேற. ஏன் நீ ஊழல் எதிர்க்கிற ஆளு திமுக மேல வழக்கத்தை நீ தொடுக்க வேண்டியது தானே? உன்னை யார் தடுக்கிறா? ஈடி போட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. கடந்த 10 வருஷத்துல விடுதலை சிறுத்தைகள் நாங்க அதிமுக எதிர்த்து இதே மணல் கொள்ளைக்காக இதே பாலாத்துல எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நான் ஏன் தான் நாங்க பண்ணியிருப்போம். என்ன தோழர், எத்தனை பாலாறுன்றது நான் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் சொந்தமானதா? எங்க ஆரம்பிச்சு எங்க வருது? வேலூர் முழுக்க ஒட்டு மொத்தமே பாலாறு தானே. எத்தனை இடத்துல கொள்ளடிச்சாங்க? ஆம்பூர் யார் பேர் தெரியாதா? ராணிப்பேட்டை யார் பேர் தெரியாதா? அதிமுக பீரியட்ல ஒட்டு மொத்தமா அதனுடைய அமைச்சர் அந்த வீரமணி தான் அப்படியே ஆர்த்தே பிளாட் போட்டு விற்கிற அளவுக்கு பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகள் மாதிரி நோண்டி அவ்வளோ சேல் பண்ணவங்க. ஆத்துல இறங்கி நாங்க போராட்டம் பண்ணுமே. ஒரு போராட்டம் ஒண்ணு பண்றதுக்கு யோகித்து இருக்குதா? அரசியல் கட்சி போராட்டம் பண்ணிதான் ஆகணுமா? அநீதியை கண்டு எதிர்த்து போராடுறதுன்றது ஒரு மனித இயல்பு தோழர். அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுவாங்க. இப்போ 20,000 30,000 ஏத்தி கொடுக்குறோம். அப்படிலாம் தானே போகுது. அந்த ரூட்ல தானே அவங்க வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இவர் முதல்வர் ஆகிற கணவர் தான் இன்ஸ்டாகிராம்லயே ஒரு முதல்வராக சொல்லணும். தமிழர்களுக்கோ தமிழக மாநிலங்களுக்கோ வர வேணாம். வேற என்ன சொல்லுங்க அவங்க சொல்றது என்னன்னா, இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பேசிட போறாங்க, ஜனங்களுக்கு ரீச் ஆக போது அவர் ஓட்டு போட போறாங்க, நாங்க வந்துட போறோம். ஆதவர்ஜன் ஒரு இதுல பேசுறாங்க, நாங்கெல்லாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை, எங்க தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு அல்லது பேசுவாரு, இதை நீங்க ஊடகங்கள் 1 மாசம் பேசுறீங்கல்ல, ஜனங்க பாத்துருவாங்க, ஓட்டு போடுவாங்க. இல்ல நீங்க ஜனங்களை வந்து எவ்வளவு முட்டாளாக ஏமாளியாக நினைச்சிருந்தா இப்படி ஒரு தவளை பேச முடியும்? இல்ல, தாவேக தலைவரையே முட்டாளா நினைச்சுன்னு இருக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது. என்னன்னா, பொதுமக்களை என்னைக்கு தாவேக தலைவர் வந்து சந்திக்கிறாரோ அப்பதான் அவருக்கு உண்மையான பலம் என்ன, மக்களுடைய உண்மையான பிரச்சனைன்னு தெரியும். அவர் இது வரைக்கும் மக்களை சந்திக்கல, ரசிகர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. மக்கள் பொதுமக்களை சந்திக்கும் போதுதான் உண்மையான அந்த பாதிப்பு, அவங்களோட வேதனை, அவங்க படுற கஷ்டம் உண்மையிலே என்ன நடக்குதுன்றது விஜயால புரிஞ்சுக்க முடியும். பிரஸ்ஸ முதல்ல சந்திக்க சொல்லுங்க, பிரஸ்ஸ சந்திக்கணும்ல. இல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த நிகழ்ச்சியை எதுக்கு நடத்தணும்ன்றத நிர்மல் குமார் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களெல்லாம் வந்து SOP வந்து இது பண்ணிட்டீங்க, பர்மிஷன் கேட்கணும்னா அதுக்கு 14 நாள் முன்னாடி வரணும்னு சொல்றீங்க, நாங்க வந்து சேலத்துல அனுமதி கேட்டு நீங்க தரலன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு வேற வேற காரணம் சொல்றீங்க, எங்க தலைவரை நீங்க பேச விடாம தடுக்கிறதுக்கு, மக்களை சந்திக்க விடாம தடுக்கிறதுக்கு நீங்க வேலை செய்றீங்க, அதனாலதான் நாங்க அவசர அவசரம், இது கூட ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினதுதான், அவசர அவசரமா நாங்க காஞ்சிபுரத்துல நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், SOP வந்து பிறகு நாங்க ப்ராப்பரா போவோம். நேத்து நாம் தமிழர் கடலம்மா மாநாடு நடத்தலையா? நடத்தினாங்க தானே. விடுதலை சிறுத்தையில் எங்க தலைவர் SIR கண்டிச்சு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. யார் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்க? இல்ல SOP வந்து ஒரு இதுல கட்டுப்படுத்துது, நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லுது. அந்த ஏன் இவங்க எல்லாம் கட்டுப்படுத்தாத, நாம் தமிழர் கட்டுப்படுத்தாத நடத்துறவங்களே தான் அதுக்கு பொறுப்பு, அதுல பாதிப்பு வந்துச்சுன்னா சொல்றாங்களே, அதுதான் தொடர் பொறுப்பு. இல்ல இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அதே SOPக்கு நாங்க கட்டுப்படுத்த நாங்களும் ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை எல்லாத்தையும் பண்றோமே. அப்ப அரசாங்கம் என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது, அவங்க வேலை என்ன அப்படிதானே கேக்குறாங்க. அவங்க விவாதங்கள் எல்லாமே நிறைய பார்த்துட்டு அவங்க காவல்துறை என்ன செய்தது, அவங்களுக்கு கடமை இல்லையா, நாங்க தான் பொறுப்பான்னு கேக்குறாங்களே. இல்ல என்ன, முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது என் கூட படிச்ச பசங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளா அப்பதான் தயாராகிட்டு இருக்கோம். அப்ப எங்களுடைய அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களுடைய அம்மா அப்பா யாராவது பட்டதாரினாக்கா ஒரு 4-5 பேர் மட்டும் தான் கை தூக்குவாங்க, மற்ற எல்லாருமே வந்து கை தூக்க மாட்டோம். எங்க அப்பா அம்மாலாம் யாரும் டிகிரி படிக்கல.
ஆனா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்கள கை தூக்க சொன்னோம்னாக்கா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க, கை தூக்குவாங்க. அப்ப அதிகமா படிச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம வர்றோம். இப்ப இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா படிச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்ப எனக்கு கிடைச்ச எஜுகேஷனை விட அந்த நன்னறிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதிகமாக இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கும். அந்த தாவேக்கால உள்ள குழந்தைங்க கிடைச்சிருக்கணும். அப்ப நீங்க அது டிரான்ஸ்ஃபார்மர் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் போட மாட்டாங்கல்ல உங்களுக்கு. இது டிரான்ஸ்ஃபார்மர் ஏறக்கூடாது அப்படின்னு சட்டமா போடுவாங்க. மரத்தில் ஏறி விழக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்களா? அதுக்கு தாக்கல் பண்ணி கொண்டு போய் சைன் வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் அடிப்படையாக நமக்கு இருக்கக்கூடிய அறிவு. படிப்பறிவே இல்லாத ஒரு நபரை வந்து தெரியாம அது கரண்ட் கம்பம்னு தெரியாம ஏறிட்டாருனாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு தெரியும்ல அது கரண்ட் கம்பம், கரண்ட் வரும், ஏறக்கூடாதுங்கிறது தெரியும். இது தனிப்பட்ட முறையில தாவேக்காக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க குற்றச்சாட்டு சொன்னா அது சரி. எல்லா கட்சிக்கும் தானே பொருந்தும், திமுகவுக்கு தானே பொருந்தும். சரி, இன்னொன்னு இதுல ஆதவ அர்ஜுனாவை பேச விடல, அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து பேச விடல, நிர்மல்குமாரை பேச விடல, புசியானது பேச விடல. அதுல என்ன காரணம் அப்படின்னா, போன முறை நடந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க, விஜய் பேசுறது கீழே போயிடுச்சு, எல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து அவர் கடுப்பாயிட்டாரு. அதுதான் நானும் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆதவ அர்ஜுனாவை பேசக்கூடாதுன்றதுக்காக மீதி எல்லாரையும் பேச விடாம தாவேக்க தலைவர் ஆயிட்டாரு. போன வாட்டி ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது ஒட்டு மொத்தமா விஜய் யாருக்கு ஓட்டு போட்டாருன்றத கூட காட்டி கொடுத்துட்டாரு. இந்த காட்டி கொடுத்ததுக்கு அவங்க அடுத்த கட்ட தலைவராக இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதுங்க, அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது எங்க கட்சியோட கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி குழப்பம் வருது, ஆதவ அர்ஜுனாவை இனி எங்கேயுமே பேச விடாதீங்க அப்படின்னு இவங்க தனியா இவர் சொன்ன அந்த 3 இவங்க மட்டும் உட்காந்து பேசி அதில் புசியானந்திட்ட சொல்லி இன்னும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீ அப்படியே விட்டுருங்க, அப்படி இருந்தால் தான் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை ஏற்பட்டுன்னு தான் இதை நடத்திருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இவர் அடிக்கடி தயவு செய்து வாரத்துக்கு ஒரு கூட்டத்தை வந்து நடத்தணும் தான் நடத்தணும். இவர் நடத்ததான் ஞாயிற்றுக்கிழமையா மாறி இருக்குது. வேண்டாங்க, சனிக்கிழமை செட் ஆகல, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்க. நாங்களாம் ஃபர்ஸ்ட் அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சரி எங்களுக்கு முன்னாடி டிமாண்டு கூட வரும்னு நாங்கள் நினைச்சோம். என்ன ரீசன்னா, ஒரு எதிராளி பலமா இருந்தாதான் நாங்க எங்க கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுடைய பலம் திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைச்சோம். கடைசி ஒரு பேசி 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 எப்படி இருந்தவரு அப்படியே போக போக நாங்க திமுக விட்டு கொஞ்சம் இப்படி வந்தவர், ஐயோ நாங்க அப்படியே போய் இந்த நிலைமை எங்களுக்கு. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு போற போகல, வெங்காயம் வந்தா புடி தக்காளி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்க கேட்கறதுக்கு இருந்ததை கூட வாயடிச்சுட்டு போயிட்டாரு. எடப்பாடியே வாய் தரக்கல, இவர் சொல்லிட்டு போயிட்டாரு முன்னாடி. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவரு எடப்பாடி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லவே இல்லை தொடர். ஆனா பிஜேபி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறத அதிமுக கிட்ட டிமாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். அது இன்னும் விஜய்க்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாமே பீகார் எலெக்ஷனோட நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா தான் இதுல உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதுரங்க ஆட்டம் தெரியும். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் செய்த வேலையை இங்க விஜய் செய்வார், அண்ணாமலை பேசுறதுன்னு சொல்றாங்க. விஜய் செய்வார், அது எங்களுக்கு சாதகமாக முடியும்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. இல்ல, அண்ணாமலை என்ன சொல்றாப்புன்னா, மண்ண கவின்னு தாவேக தலைவர் போவாரு, டிவிக்கு போவோன்றத இப்படி சொல்றாரு. அந்த என்னாச்சு, 243 தொகுதியிலையும் தோல்வி பீகார்ல, 175 இடங்களுக்கு மேல டெபாசிட் இழந்திருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அதை தான் இவர் மறைமுகமா அண்ணாமலை சொல்றாரு. இப்ப அண்ணாமலை சொல்ற கணக்கு பிரகாரமே பார்த்துக்கலாம். அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் பிஜேபியோ தான் வெற்றி பெரும்பான்மை. அதே இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் சேர்ந்துதான் இங்க அதே வெற்றி. அதே 234 தொகுதியில டெபாசிட் இழந்து போறது 2 கிஷோர் இருக்கிறாங்க. இங்க அண்ணா இருக்காரு, பழக்கப்பட்டவர், 15 வருஷம் அனுபவம் உள்ளவர். அந்த அனுபவம் உள்ளவருக்கு டஃப். இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, அவருக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு மொழிய கூட்டத்துல ஒண்ணுன்றாருல. இது என்னன்னா, சீமானுக்கும் இவருக்கு தான் உண்மையான போட்டி. நீ கரெக்டா பாயிண்ட் விட்டீங்க. உண்மையான போட்டி அவங்க டிவிக்கே என்டிகே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு என்டிகே. ஏன்னா சீமானுக்கு பாருங்க, நாம் தமிழ் கட்சி இந்த எலெக்ஷன்ல அடிச்சு சொல்லுவோம் 4% தாண்டாது. முன்னாடி சீமான் பேசின எல்லாமே வைரல் ஆகும். ஆனா இப்ப பாருங்க, ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு அடிச்சிருக்காங்க, அதுவே வைரல் ஆகல. அது நாங்களே அதை பத்தி பேசலாம் பாத்துக்கலாம். ஆப்போசிட்டா இருந்தா கூட அவர் எப்பவுமே டைம் லைன்ல இருந்துட்டே இருப்பாரு. திட்டியாவது அவரு போன 2 நாளைக்கு முன்னாடி கூட இப்போ பசங்களை வச்சு தந்தி டிவில ஒரு இதை போடுறாங்க. பெரியார மறுபடியும் அவர் வேற மாதிரி பேசுறாரு. பெரியார் எதிர்ச்சிருக்கிறவங்க இங்க வாங்க,
இவருனா பெரியார் ஆதரவாளர் விஜய் மாதிரியும் இவருக்கு மிகப்பெரிய விஜய் மாதிரியும் அப்படி நிக்கிற உங்க பசங்க கேள்வி கேட்கறானுங்க. அதெல்லாம் பெரிய வைரலா வரக்கூடிய கண்டென்ட் ஒண்ணுமே வரல. அதுல எதுவுமே வைரல் ஆச்சு, ஒரு மேட்டர் மட்டும் வைரல் ஆச்சு. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டா, அண்ணா நீங்க போய் ஆமக்கறி சாப்பிட்டா சொல்றீங்களே, அந்த ஆமக்கறி டிஷ் எப்படி செய்யறது ரெசிபி சொல்லுங்கன்னா அவரு அப்படிங்கிறது ரெசிபி சொல்றாரு. தம்பி கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்துக்கணும், பட்டமிளகா எடுத்துக்கணும், அதோட முக்கியமான ஃபர்ஸ்ட் ஆமைக்கு ஓட்டை பிரிக்கணும்னாரு. அந்த பசங்க நாம் தமிழர் கட்சி சீமான கரெக்டா புரிஞ்சு வச்சு கேள்வி கேட்டாங்க. இன்னொரு பையன் கேட்டானே எல்ஜிபிடி பத்தி என்னடா எல்ஜிபிடி தெரியல பாரு, அவருக்கு தெரியல, அவருக்கு உண்மையிலேயே நான் ஒத்துக்க மாட்டேன். அது இயற்கைக்கு முரணானது. அது நம்ம கட்சி ஆதரிக்கிறது, நம்ம ஆதரிக்கிறது இயற்கைக்கு எதிரானது. இயற்கைக்கு எதிரானதுங்கிறாப்ல. இயற்கைக்கு எதிரானதுன்னா என்ன தொடர்? கணவன் மனைவின்ற உறவே இயற்கைக்கு எதிரானது. அவர் தெரியுமா? சமீப காலமாக விஜய் பேச்சுக்கான அந்த விவாதங்கள் வந்து அந்த நேரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. ஆரம்பத்துல முதல் மாநாடு நடந்த போது ஒரு மாசம் வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. அதன் பிறகு அவருடைய அறிக்கை வந்துச்சுன்னா அதுக்கு அரை நாளோ ஒரு நாளோ தான் அதுக்கு வீடு இருக்குது. அவர் நிகழ்ச்சி நடத்தினால 2 நாள் அந்த பேச்சு வந்து கரூருக்கு பின்னாடி சொல்றாரு. எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சு போயிருது. இன்ற பேச்சு கூட ஒரு பெரிய அளவில் வைரல் ஆகல. விளக்கங்கள் சிலர் கொடுக்குறாங்க, அவர் பேசுனது என்ன தவறு இருக்குது, கிட்டத்தட்ட நாளைக்கு 4ஆம் மணிக்கு இது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேஸ் குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி அந்த பாடல் கூட வந்து அவருடைய ஜனநாயகம் படத்துடைய பிளாஸ்ட் பாட்டுலாம் வந்து சொன்னார் இல்லையா, அந்த பாட்டு கூட முதல் நாள்ல வந்து வழக்கமா பழைய பாடல்கள்லாம் வந்து 26 மில்லியன் 22 மில்லியன் 25 மில்லியன் இப்படி போயிட்டு இருந்தது. 12 மில்லியனா குறைஞ்சது அப்படின்றதே அவங்க பீதி ஆயிட்டாங்க. அதை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் வந்து பிஆர் மூலமா செஞ்சாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். அவருடைய கிரேஸ் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பெரிய கருத்துக்களை ஷார்ட் டைப் பண்ணி உடனடியாக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் இந்த ஒர்க் பண்ண பிறகு அதை வர்ஜினா அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணதெல்லாம் வச்சு இவங்க சொல்றது அது. இதை வந்து உள்வாங்கிக்கிறார். ஆனா பெரிய விஷயத்தையே இவர் சின்னதா சொல்றன்ற பேர்ல அறுக்கிறார். உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்ப டியூட்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்துல சாதி ஒழிப்பு ஆணவ படுகொலையே அவ்வளவு அழகா ரொம்ப ஸ்பீடா மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணி பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு விவாதம் கூட பண்ண முடியாது. மக்கள் என்ன நடந்துச்சு நம்மளை சுத்தி. இதுதான் வந்து அந்த டெக்னிக்கலுடைய கண்டென்ட். ஆனா அந்த டெக்னிக்கலை மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா சொல்லும்போது பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய காலத்து படம் மாதிரி சொல்ல வராங்க. ஜனநாயகம் 69 72 தானே இருக்கிறாங்க. இந்த பக்கமே வரமாட்டேன்றாங்க. 25 வரமாட்டேன்றாங்க. 1967 69 77 தான் கதையை பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு உண்டான பசங்க எடுக்கக்கூடிய படங்கள் வேற மாதிரி இருக்கு தோழர். இவரு பூமரங்கெல்லாம் இருக்கிறார், இன்னும் தெரியல. மக்கள் ரசிகர்கள் அவருக்கு அதிகமா இருக்கிறாங்க, அப்படி உண்மை. போட்ட பணம் ப்ரொடியூசர்களுக்கு வருது, வியாபாரம் ஆயிடுது, அது கிடைக்குதா அதுல 2வது. ஆனா இவருடைய படத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னா, இந்த மாதிரி பழமைய பேசக்கூடியது, ரொம்ப இழுத்து பேசக்கூடியது இப்படிதான் இருக்குது. டியூடு மாதிரியான படங்கள்ல இவரால புரிஞ்சிக்க கூட முடியாது. விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருந்ததெல்லாம் கூட இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அந்த பேச்சுகள் இல்ல, இப்போ நம்மளே பாக்குறோம் டீ கடையில அங்கெல்லாம் பரபரப்பா பேசுறது எல்லாம் கூட இப்ப இன்னைக்கு அது ஒரு செய்தி அவ்வளவுதான். கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அதுல இருந்து மக்களுக்கு விஜய பத்திர ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிச்சு. அவர் அந்த பயந்து ஓடினார் பார், ஏர்போர்ட்ல இருந்து பயந்து கேக்குறாங்களே 10 பேர் என்ன தைரியம், 10 பேர் செத்துட்டாங்க என்ன சொல்றீங்கன்னும் போது பின்னாடி இந்த யாரும் போங்க 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 எதுவும் சொல்லாதீங்க போங்கன்னு அதுக்கு பயந்து. அப்போ ஒரு மனுஷனுக்கு சொந்த புத்தி இருந்துருக்கணும்ல. 10 உயிருக்கு போயிருக்குதுன்ற ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்ட பிறகு அங்க நின்று என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, நான் இருக்கிற ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போயிட்டு இருக்கிறது கொள்றது எல்லாமே அவருடைய ரசிகர்கள். தொட்டப்பட்ட ரோட்டு மேல அந்த ரசிகர்கள், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. டே அண்ணா பத்தி சொல்றான், ஏன் எங்க அண்ணா எங்க அண்ணனை பத்தி அப்பயே பாட்டாரு, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இப்ப இதை நம்ம பண்ணா பேசணும்ல, அவங்க சீரியஸா பேசுவாங்க. ஏன் அண்ணா இல்லன்றீங்களா அதுல, இதேதான் கண்டிப்பா இருக்கும். இவர் சரக்கு வைக்கிறதுக்கு ஊத்துறது எப்படி, மிக்ஸ் பண்றது எப்படி, குடிக்கிறது எப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 10 ரூபா பாட்டிலுக்கு மேல விற்கிறாங்கன்றது இவரே பேசுறாரு. சாதி ஒழிப்பை பத்தி நான் தெரியாது. அஜித் படுகொலைக்கு போய் தமிழக அரசை ஆப்போசிட் பண்ணி பேசினவர்,
கவின் படுகொலைக்கு வாய் கூட திறக்கல. ஆணவ படுகொலைனா என்னன்னு தெரியாது. ஆணவ படுகொலை எந்த சமுதாயத்துக்கு எதிராக நம்ம போய் நின்றுட்டோம்னா நம்மளுக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிருமோ? முழுக்க முழுக்க ஓட்டு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் விஜய் வந்து அரசியல் நினைச்சுன்னு போய் செஞ்சுக்கிறார். சமூக சீர்திருத்தமோ, சாதி ஒழிப்போ, சனாதன ஒழிப்போ, ஒரு தொலைநோக்கு பார்வையை எந்த விதமான விதத்திலையுமே விஜய் வந்து எலிஜிபிள். அப்படிதான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லை, நல்லது செய்வது மட்டுமே அஜெண்டான்னு சொல்றாரு. வேற எந்த அஜெண்டாவும் எங்களுக்கு கிடையாது, வேற எந்த விஷயமும் நாங்க பேச மாட்டோம், யோசிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். இவரு நல்லவன்ற வார்த்தைக்கு என்னத்தோட டெபினிஷன் இருக்குது? இது இப்ப யார நல்லவன் சொல்றது? எனக்கு வேண்டியவன் நல்லவன். ஒரு நல்லவனை ஒரு கெட்டவனோட ஒப்பிட்டா இவன் நல்லவன். ஒரு நல்லவனை நீ வேற யார் கூட ஒப்பிடணும்? மிக நல்லவனோட ஒப்பிடணும். நீ நல்லவன்றதுக்கு நீ யாரோட ஒப்பிட்டு சொல்ற? உன்ன அஜித்தோட விஜயோட கம்பாரிசன் வந்து அஜித் தானே. இல்ல இன்னொரு தகவல் என்ன, சமீபத்தில் நடந்தது. அவருடைய வீட்டுல விஜய் இருக்கும் பொழுது அவருடைய போன்ல இருந்து அவருடைய அப்பாவுக்கோ அல்லது அவருடைய பையனுக்கோ வீட்டுல உள்ள முக்கியமான நபர்களுக்கு போன் பேசுறாரு அப்படின்னாக்கா அவங்க யாரும் இவரை தொடர்பு கொள்ள முடியாது. என்ன பண்ணுவாங்கனாக்கா இவர் வந்து எல்லாருடைய நம்பரும் இருக்கும், அம்மா நம்பர், அப்பா நம்பரு, மனைவி நம்பரு, பையன் நம்பர்லாம் இருக்கும். இவர் எல்லா நம்பரும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணும்னா அந்த பிளாக் எடுத்து விட்டு பேசிட்டு அடுத்த நிமிஷம் பிளாக் பண்றாரு. அவங்க யாருமே ரீச் பண்ண முடியாது. இவர் ஏதாவது, அதுவும் கடைசியா சொன்ன தகவல்னாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நீங்க வெளியில போய் பேட்டிகள் கொடுக்காதீங்க, ஒருவேளை கொடுக்கணும்னாக்க என்னைய பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதான் பேசியிருப்பாரு. அவ்வளவு இல்ல இல்ல ஒரு 8 மணிக்கு மேல வேற மாதிரி பேசியிருப்பாரு. பேசியிருப்பாரு. நீ திமுக எதிர்ச்சிக்கோ, வேணவே வேணாம்னு சொல்லல. இங்க யாராவது திமுக வந்து புனிதர் பட்டம் கட்டி தூக்கி உட்காரதுக்கு நம்ம இல்ல. மணல் கொள்ளையா டீட்டெயிலா சொல்லு, யாரு எங்க ஏதுன்னு சொல்ல. அவனுக்கு அது மட்டும் தான் தெரியுதா? எங்களுக்கு 1000 தெரியுமே. இது நிர்வாக சீர்கேடு. ஒரு அரசு கொள்கை சார்ந்து இருக்கிறது வேற, பியூரோக்ரஸியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேற. எதுவுமே தெரியல இவருக்கு. இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு 100 பேர் வச்சுன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு கம்பெனி நடத்துறோம்னா அந்த 100 பேரை நம்ம வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுல எத்தனை பேர் என்னென்ன வேலை பண்ணுவான், எவன் திருட்டு வேலை பண்ணுவான், எவன் ஓபி அடிப்பான், எவன் டைம் திருடு, எல்லாமே இருக்கும், அதுக்குள்ள அடங்கி இருக்கும். நம்ம அவ்வளோ சட்டத்திட்டத்தை பார்த்தாலே பிரைவேட்லயே செய்ய முடியாது. அரசாங்க அதிகாரிகள் மாசம் ஆச்சுன்னா 1ஆம் தேதி எந்த கம்பெனிக்கு ஒருத்தலையும் அரசாங்க சம்பளம் மட்டும் கரெக்டா அரசு அதிகாரிகளுக்கு வந்துடும். அவங்களுக்குள்ள உரிமைகள், அவங்களோட பாதுகாப்பு, போராட்டங்கள், சங்கங்கள் எவ்வளவோ இருக்குது. அவங்கள வேலை வாங்குறது பெரிய விஷயம். இவர்தான் புஷ்டியை வச்சு வேலை வாங்கிடுவாரு. கடந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல இந்த அம்மையார் இருக்கும்போது இந்த அரசு கேந்திரங்கள்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க, நல்லதோ கெட்டதோ, ஆனா வேலை செஞ்சானுங்க. ஆனா எடப்பாடி கவர்மெண்ட்ல 4 வருஷம் இந்த அரசு அதிகாரிகள் பண்ண வேலைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒட்டு மொத்தமா அரசு அதிகாரிகளோட ஆட்சி தான் இருந்துச்சு. இப்ப இந்த 4.5 வருஷத்துல மேலே இவ்வளவு பெரிய ப்ரெஷர் வச்சுன்னு பிஜேபியோட எதிர்ப்பு, கவர்னருடைய சூழ்ச்சி, பிஜேபியோடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் வச்சுன்னு இந்த அதிகாரிகளை வேலை வாங்கி இவ்வளோ நலத்திட்டங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே கூட்டணிக்காக சொல்லத்தர உண்மையிலேயே பாராட்டு தகுந்த ஒரு விஷயம். எதிர்க்கிறத கூட நேர்மையா எதிர். என்ன அங்கிள் சார், யாரை திருப்தி படுத்துறதுக்கு இதெல்லாம் வார்த்தை? ஒரு அரசியல் தலைவர் பேசுற வார்த்தையா அது? யார் பேசுவா? யோ தேவர் மகன்ல சிவாஜி அந்த இது நாசர் சொல்லுவார். நாசர் வந்து ஐயா ஐயோ யோன்னுவான். எவ்வளவு நுட்பமா கமலஹாசன் அந்த சீனை வந்து பண்ணிருப்பார். அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஒரு முதல்வர், நீ ஸ்டாலின் ஒரு நபரை விட்டுரு, ஒரு முதல்வர் அவர் நீ எப்படி பண்ணுவேன்? இப்படிதான் பண்ணுவியா? நாளைக்கு நீ அதே முதல்வர் பொறுப்புல வர, உன்னால ஒரு வாரம் ஆட்சி நடத்த முடியுமா? 10 பேரோட உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க டிஸ்கஸ் பண்ண முடியுமா? பண்ணுவாரு, படத்துக்கு டிஸ்கஷன் கோவாவுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாரு. எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆட்சி நடத்தணும். அதிகாரிகளுடைய தேவை, காவல்துறையினுடைய அதிகாரி தேவை, கூட்டணி கட்சிகள் தேவை, எதிர்கட்சியும் சரி பண்ணணும், மக்களையும் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் ஒரு அரசு அதிகாரங்கிறது. எனக்கு முதல்வர் கொடுத்துருவேன், முதல்வர் கொடுத்துருவேன், முதல்வர் என்ன பண்ணுவேன்? செந்தில் சொல்றது மாதிரி தூக்கி வைங்க இருக்காப்ல. ரொம்ப இதுவா தான். இன்னும் போக போக எலெக்ஷன் கிட்டலாம் பாருங்களேன், எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்ட பிறகு இவங்களால வந்து அதுக்குள்ள வந்து சர்வேவே பண்ண முடியாது. அதிமுக காரன் பண்ணுவான், அதிமுக காரன் அனுபவம் வாய்ந்தவன், ஆட்சி அதிகாரத்துல இருந்தவன்,
ரெட்டை இலை அப்படின்னு சொன்னா அவன் உடம்புல இருந்து எங்கிருந்து ரத்தம் வருதுன்னே தெரியாது, அப்படி இருக்கிறவன். இப்போ தொடர்ந்து எஸ்ஐஆருக்காக திமுக கூட்டணிகள் ஒரு வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கவுண்டர் கொடுத்து நிக்கிறவன் யார் தெரியுங்களா களத்துல? அதிமுக. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் பகுதியில் போயிட்டு யாராருக்கெல்லாம் ஓட்டு இந்த ஸ்லிப்பு பிடிங்கன்னு சொன்னா அங்க வந்து நிக்கிறான். சந்திரனா எங்களுக்கு கொடுங்க, அதிமுக மாவட்ட சேர்ந்து நிக்கிறான், கேம்பை போடுறான், உக்காடுறான். அதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது கேள்வி கேட்கறான். திமுக ஏதாவது சூழ்ச்சி என்ன பண்ணுதா, அந்த பிஎல்ஓ கூடுங்க. இதுதான் தோழர் மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிஎல்ஓங்கிறது திமுக நிர்வாகின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர் மாதிரி அது பிஎல்ஓ. அவங்க போட்டது பிஎல்ஏ, பூத் லெவல் ஏஜென்ட் போட்டாங்க. அவங்க பிஎல்ஓன்றது அரசு அதிகாரிகள் வர அந்த வீட்டுக்கு. ஈவன் இப்ப டிவிக்கே காரணிக்கே ஓட்டு நாங்க வாங்கி கொடுத்து உட்காந்துருந்தாரு, தெரியல அந்த பசங்களுக்கு. அங்கிருந்து வந்து சொல்றாங்கன்னா எங்களுக்கு 10 ஓட்டு இது ஸ்லிப் வரலண்ணா. இல்ல நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா, எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்க இந்த பூரா கூட்டமும் ரோஹிணி தேட்டர்ல போய் நிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. எஸ்ஏஆர் பத்தின ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஒரு நேம் சேக் விஜய் தான். அதனோட விழிப்புணர்வு யாருக்கு ஏற்படுத்தணும்? பட்டியலின மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு. இவங்களுக்கு அந்த ஓட்டு வந்து ஃபில் பண்ண தெரியுதா, ஃபில் பண்ண தெரியலையா, நாங்க கேம்பை போடுறோம், உட்காந்து வாங்க ஃபில் பண்ணுங்க. இது திமுக பண்ணிட்டு இருக்குது கிரவுண்ட்ல. பிஜேபி நான் நினைச்சு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தோன்னா தெரியாது, ஆனா மக்களை சந்திக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு திமுக கூட்டணி கிடைச்சிச்சு. கம்யூனிஸ்டுங்க ஒரு பக்கம் ஃபுல்லா, தீகாக்காரங்க வந்து இஸ்லாமியர் பகுதியில் வந்து அவ்வளவு வேலை செஞ்சுக்கிறாங்க தோழர். கடவுள் மறுப்பு கொள்கை பெருசா இருக்கக்கூடிய தீகா கருப்பு சட்டக்காரங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, வந்து ஃபில்அப் பண்ணி உட்காந்துக்கிறான். இதுல என்ன சந்தேகம் சொல்லுங்க? இது யாரு? ஒருத்தர் 1 to 1 ஒரு வாக்காளருக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுது. இதுல இது பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்குது. இது தெரியாம அங்கிள் சார், அங்கிள் சார், அதுக்கும் அந்த பொண்ணுங்க அந்த பசங்களாம் வந்து எதுக்குதான் கை தட்டுறாங்க கடவுளே. அது வந்தவங்க எல்லாம் சரி அந்த கியூஆர் கோடு கொடுத்துட்டு உங்க முகத்தை காட்டுனாங்களே, அதுக்கு பதிலா ஓட்டர் ஐடியோட வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2000 பேர்ல 20 பேரோட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி சார். நன்றி சார். நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.